Samrita Vlogs. இன்னைக்கு day 2 of my 100 days challenge. Yes, சூப்பரா நான் இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நான் வந்து லாஸ்ட் டைம் இந்த சேலஞ்ச் எடுக்கும் போது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் கவுண்ட் ரேஞ்ச் வச்சிருப்பேன்ல, அதை இன்னைக்கே என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டுடே மார்னிங். அண்ட் நான் இன்னைக்கு சாப்பாடுல கொஞ்சம் இன்னைக்கு நான் வந்து காலேஜ் போகல, வீட்டில் தான் இருந்தேன். மார்னிங் வந்து நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஆல்மோஸ்ட் 11:30 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து பழைய சாதம் சாப்பிட்ருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பழைய சாதம் கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். அண்ட் அதோட ஈவினிங் 5 o'clock இன்னைக்கு லைக் நேற்றுக்கு என் தம்பிக்கு என்ரோல்மெண்ட்டு. ஸோ அதனால இன்னைக்கு ட்ரீட்டு. எப்படி ட்ரீட்டு வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதுவும் நான் எப்போல்லாம் சேலஞ்ச் ஆரம்பிக்கணும் அப்போல்லாம் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட தராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈவினிங்காக ட்ரீட் ஆயிடுச்சு. இந்த ஈவினிங் வந்தால் தான் பிரச்சனையாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஆச்சு ஒழுங்காக சாப்பிடணும். அண்ட் அடுத்ததான் நான் வந்து ஒரு டிப்புன்னு சொல்ல முடியாது, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா நான் சொல்லலாம். நான் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து திருப்பி இதே மாதிரி நான் ஃபிட் ஆகிறேன், சூப்பர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பித்தேன், வயசானவங்க மாதிரி. ஸோ ஒரு நாளைக்கு 10,000 12,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடக்க ஆரம்பித்தேன், விச் ரியலி கன்சியூம்ட் டைம். ஸோ மார்னிங் நான் வந்து ஒரு 6-6:30 ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 1.5 hours ஆயிடும் அந்த வாக்கிங் கவுண்ட், அந்த ஸ்டெப்ஸ் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அண்ட் நிறைய பேர் கொடுக்குற பெரிய எக்ஸ்கியூஸ் என்னன்னா, எனக்கு டைம் இல்லை. ஆமா, எப்படி டைம் இருக்கும்? ஒரு 1 hour 1.5 hour வாக்கிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் போர் அடிக்கும். அண்ட் அவ்வளோ டைமும் அதுக்கு மட்டுமே கொடுக்கறது வந்து நமக்கே வந்து மனசு வராது. பிகாஸ் நமக்கு ஒர்க் இருக்கு, வீட்டில் வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் எக்கச்சக்கமாக நிறைய ஸ்டப்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நான் இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சதுல லைக் லாஸ்ட் மந்த்தாக இருக்கட்டும், இப்போயா இருக்கட்டும், நான் பண்ணுற ரொட்டீன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டியோ ஒர்க் அவுட், ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் மாதிரி மேக்ஸிமம் 20 to 30 minutes தான் ஆகும் இந்த ஹோல் ஒர்க் அவுட் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே எவ்வளோ டைம் சேவ் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட். நம்ம ஃபேட் எல்லாம் பர்ன் பண்ணுறதுக்குமே இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரேதர் தேன் ஜஸ்ட் டூயிங் வாக்கிங். 10,000 ஸ்டெப்ஸ்னா கூட சரி, இட் டேக்ஸ் லாட் லாங்கர் டைம் வென் கம்பேர்ட் டு திஸ் ரொட்டீன். நீங்கள் வந்து நான் வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன், ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுவேன், பர்பீஸ் பண்ணுவேன், ஹை நீஸ் பண்ணுவேன், மவுண்டன் கிளைம் பண்ணுவேன், கிரன்ச்சஸ் பண்ணுவேன், ஷோல்டர் டேப் பண்ணுவேன். இதெல்லாம் வச்சுட்டு இது அப்புறம் இன்னும் 2-3 ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து ஒரு ரொட்டீனா 10 counts ஈச் 3 sets போடுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஆகும். நடுவில் கண்டிப்பாக பிரேக் எடுத்துப்பேன். அண்ட் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்ததுமே வந்து 10 கவுண்ட்லேயே ஆரம்பிச்சேன்னா கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் வெரி நியூ டு ஒர்க் அவுட்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் பண்ணதே கிடையாது. லாஸ்ட் டைம் சேலஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சேன் லாஸ்ட் மந்த். அப்போ தான் நான் வந்து ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயமே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால ஒரு 5 கவுண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன். இந்த ஜம்பிங் ஜாக்ஸு, இந்த ஹை நீஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் பர்பீஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 3-4 கூட போட்டு ஆரம்பிங்க. பட் அந்த கவுண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 5 countsலேருந்து 7 counts பண்ணுங்க. அதுக்கப்புறம் 10 counts போங்க. எடுத்ததுமே நான் 10 பண்ணுவேன் 20 பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் பண்ண கூட மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம், நான் டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு உங்க செல்ஃபை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம நல்ல இன்டர்வல் ஒரு பிரேக் கைண்ட் ஆஃப் திங் வந்து உங்க பாடிக்கு நீங்கள் கொடுக்கும் போது தான் உங்களுக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் அண்ட் ரிகவரி இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, வெயிட்ஸ் வச்சு போடணும். பிகாஸ் நம்ம வெயிட்ஸ் இல்லாமல் பண்ணும்போது கார்டியோ மட்டும் பண்ணிட்டே இருக்கணும், மசில் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒன்றும் பெருசாக பாடி பில்டப் பண்ணணும்னு இல்லை. பட் மசில் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு பெரிய நாலேஜும் இல்லை. பிகாஸ் ஐம் நாட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ் பர்சன் இன் சச் டிபார்ட்மெண்ட். மேபி நான் இன்னும் கொஞ்சம் அதில் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆர் இன்னும் 98 days இருக்குல்ல, பார்ப்போம். வெயிட்ஸ் வச்சு போட கற்றுப்போம். நீங்கள் ஜிம்முக்கு போய் மட்டும்தான் உங்களால் ஃபிட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யூ கேன் டூ திஸ் ஸ்மால் ஒர்க் அவுட் ரொட்டீன் அட் யோர் ஹோம் டெய்லி. மார்னிங் முடிஞ்சால் 2 வேளை கூட பண்ணலாம். நீங்கள் அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நீங்கள் ஃபிட் ஆகிடுவீங்க. வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, என்ன மாதிரி இருக்காதீங்க. என்னால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது, பட் வாக்கிங் மட்டும் தான் எனக்கு ஈஸியாக இருக்கும்னா நானும் அப்படி தான் இருந்தேன். போன வருஷம்லாம் அப்படி தான் இருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து என்னமோ தெரில, ஆல்ரெடி வருஷமே முடிய போகுது. இந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாக டைம் கன்சியூம் ஆகாதனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் இதே சேலஞ்ச் வந்து ஒரு 25 days கிட்ட பண்ணியிருந்தேன். அப்போது ஆல்மோஸ்ட் நான் 6 kgs வந்து லாஸ் பண்ணியிருந்தேன், விச் வாஸ் ரியலி பிக் திங் ஃபார் மீ. பிகாஸ் என் லைஃப்பில் வந்து நான் வெயிட் லாஸ்லாம் பண்ணதே இல்லை. பிகாஸ் நான் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்ததில்லை. இப்போ தான் ஒரு 1 year தான் கொஞ்சம் நிறைய வெயிட் கெயின் பண்ணிட்டேன். ஸோ 6 kgs கிட்ட குறைச்சதுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொட்டீனுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் சொல்லணும். நான் வந்து ஒரு காமெடி ஒர்க் அவுட் தான் பண்ணுவேன். 3 count பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்குலாம் நான் day 1 இருந்தேன். அதை கொஞ்சமாக பிரேக் பண்ணி நானே தான் 20th டேக்கு அப்புறம் 20th டே கூட இல்லை 7th டேக்கு அப்புறமே ஐ வாஸ் வெரி மச் எஃபிஷியன்ட் இன் டூயிங் ஆல் தோஸ் ஒர்க் அவுட்ஸ். எனக்கு அது வந்து ரொம்ப பழகிடுச்சு, பிடிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நான் ஸ்கிப்பிங் பண்ணுவேன், நிறைய ஸ்கிப்பிங் பண்ணுவேன்.
ஏன்னா ஸ்கிப்பிங்குமே வந்து ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். நீங்கள் ஸ்கிப்பிங் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அது கூட நிறைய ப்ரொவைடட் நீங்கள் வந்து ஒரு வார்ம் அப் அண்ட் வார்ம் டவுன் நல்ல ஸ்ட்ரெச்சஸோட சேர்த்து பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆல்சோ நீங்கள் வாக்கிங் மட்டும் தான் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஷூஸ் வேர் பண்ணிக்கோங்க. சும்மா செருப்பு போட்டுட்டு இல்லைன்னா இந்த 100 ரூபாய்க்கு விற்கிற வாக்கிங் ஷூஸ் எல்லாம் போட்டு நடக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் இன் யோர் ஹெல்த். இல்லாட்டி ஒரு 10 நாள் வாக்கிங்க்கு அப்புறம் உங்களுக்கு ஹீல் பெயின் எக்ஸ்ட்ராடனரியா வந்து நீங்க வாக்கிங்கே விட்டுருவீங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்பவே. அண்ட் நீங்களும் ஃபிட் ஆகணும் இல்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ள போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சுக்கோங்க. பிகாஸ் நோ ஒன் இஸ் கோனா புஷ் யூ ஃபார்வர்ட். யூ ஒன்லி ஹாவ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. Day 3ல சந்திக்கலாம். பாய்.